சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஷோ மணின்ற என்னன்னு 100% தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் டிபாசிட் பண்ண சொல்லுவோம், அந்த கணக்கை போய் டிபாசிட் பண்ணுவாங்க. அதில் என்ன அர்த்தம் அப்படின்ற எண்ணெய் அதுதான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஷோ மணின்னு சொல்கிறேன், உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் யூகேல நீங்கள் ஈக்க போகிற காலத்தில் நீங்கள் மாஸ்டர்ஸுக்கோ பேச்சுலர்ஸுக்கோ எந்த ப்ரோக்ராம் போனாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் லிவிங் காஸ்ட் ப்ளஸ் பேலன்ஸ் கோர்ஸ் ஃபீ உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கும் யூகேவிஐக்கும் காட்டணும். அதுதான் ஷோ மணியில் காட்டுறேன். இது பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும், ஒன்றோ ஃபிக்ஸ் டிபாசிட் இல்லாட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது கட்டாயம் ஸ்டூடெண்ட்ல பேரில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஸ்டூடெண்ட் அம்மா அப்பா அவங்களோட பேரில் இருக்கணும். வேற யாரோட பேரில் இருக்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அமௌண்ட் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்ல போடுறீங்கன்னா 28 நாள் அக்கௌண்ட்ல இருந்திருக்கணும். அதை தவிர உங்களோட கோர்ஸ் ஃபீ பேலன்ஸ் ஒன்று நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பேலன்ஸையும் இந்த ஷோ மணியில காட்டுவோம். ஃபர்ஸ்ட் இயர்டே மட்டும் தான் காட்டுவோம். லண்டன்ல லிவிங் காஸ்ட் £1,529 per month. Out of London, £1,171 per month. So, this is 1 year காட்டணும், 1 year living expenses இருக்குதுன்னு first year டே மட்டும் தான் காட்டணும். பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுக்கணும் பேங்க்ல இருந்து, அதை யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். அதில் கட்டாயம் மென்ஷன் ஆகிக்க வேண்டியது தான் இந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டை வச்சு லோன் ஒன்றும் எடுத்தில்லன்னு மென்ஷன் ஆகிக்கணும். 28 நாளைக்கு மேலே இது இருந்துச்சு, இது ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ல இருக்குது, இது எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணாலும் இது இவர்கிட்ட பேரில் இருக்குது. இந்த டீடைல்ஸ் கட்டாயம் மென்ஷன் ஆகும்.